ஹே குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 29 ஜூலை 2026 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீட் போராட்டத்தில் காவல்துறையின் வரம்பு மீறல் குறித்து விசாரணை, உச்சநீதிமன்றம் பரிந்துரை அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த நீட்டுக்காக மாணவர்கள் போராடினாங்க இல்லையா? ஸோ அதில் வந்து காவல்துறை வந்து அவங்க மேலே தடியடி நடத்தினாங்க. சரிங்களா? தடியடி, அந்த புகை குண்டுகள் வீசுறது, நிறைய ஒரு வன்முறையில் ஈடுபட்டாங்க இல்லையா? ஸோ இதை வந்து எதிர்த்து காவல்துறை மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் வந்து மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க உச்சநீதிமன்றத்தில். சரியா? ஸோ இதெல்லாம் சேர்த்து நேற்று விசாரணைக்கு வந்தபோது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இது வந்து ஒரு வரம்பு மீறலாக கருதப்படுது. இது குறித்து ஃபுல்லாக எண்ட் டு எண்ட் விசாரித்து என்னன்றது ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எஸ்ஐடின்னு சொல்லுவாங்க, சிறப்பு புலனாய்வு குழு. அப்படி இல்லைன்னா வந்து நியாயமான வெளிப்படையான விசாரணையை உறுதி செய்ய சுதந்திரமான அல்லது சிறப்பு புலனாய்வு குழு. ஓகே, இண்டிபெண்டன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை அமைப்பாங்க சில விஷயத்தில். ஸோ அதை வந்து அமைப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் பரிந்துரை பண்ணியிருக்காங்க மத்திய அரசுக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இதை வந்து நெக்ஸ்ட் ஹியரிங் ஆகஸ்ட் 3க்கு ஒத்தி வச்சுருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இரட்டை பதக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, காமன்வெல்த்தில் வந்து இந்த பேரா மகளிர் குண்டெறிதல். ஓகே, ஸோ அந்த பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் ஷர்மிளா தன்கர் அப்படின்ற இவங்க வந்து தங்கம் வென்றிருக்காங்க. அப்புறம் அந்த அதே பிரிவில் பார்த்தீங்கன்னா வெண்கலமும் வென்றிருக்காங்க ஷில்பா ஷைலா. சரிங்களா? ஸோ இதில் வந்து தங்கம் வெல்லக்கூடிய இந்த பாரா தடகள பிரிவில் இந்தியாவுக்கு தங்கம் வென்ற முதல் போட்டியாளராக இந்த ஷர்மிளா வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த பாரா இதுவில் பிரிவில் இந்த மகளிர் குண்டெறிதலில் ஷர்மிளா வந்து கோல்டு அடிச்சிருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஓகே, சரி. அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எம்சிசிஐ புதிய தலைவராக விஸ்வநாதன் தேர்வு. ஸோ அந்த மெட்ராஸ் சேம்பர்ஸ் அண்ட் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு அமைப்பு. ஸோ அது வந்து 1836 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? அதை பற்றி சும்மா ஜஸ்ட்டு கூகுளில் தெரிஞ்சுக்கோங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனுடைய ஒரு புதிய தலைவராக விஸ்வநாதன் அப்படின்றவர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இதனுடைய 190வது ஆண்டு பொதுக்கூட்டம் வந்து செவ்வாய்க்கிழமை நடந்திருக்கிறதா இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதோட தலைவர் நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். வேறு எதுவும் பெருசாக தேவையில்லை. ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு வந்தோம்னா இந்த ஸ்டேட் நியூஸஸ் தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ இன்றைக்கி எடிட்டோரியலில் பார்த்தீங்கன்னா வந்து எச்சரிக்கும் ஆ, நிராகரிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சரியா ஒரு ஒரு கண்டென்ட் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா வந்து இந்தியா வந்து நிறைய உற்பத்தி செய்யுது. சரிங்களா? நம்ம உற்பத்தி செஞ்சு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா? பல பல நாடுகளுக்கு பல பல விஷயங்களை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இப்போது என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இந்த உற்பத்தி வந்து நல்லா லைக் வேகமாக வளர்ந்துட்டுருக்கு. பட் அந்த உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுடைய தரம் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்விக்குறி எழுறதா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ முக்கியமா இந்த வேளாண் பொருட்கள். ஸோ இந்த இந்த வேளாண் பொருட்கள் பார்த்தீங்கன்னா, வேளாண் பொருட்கள் வந்து தரம் இருப்பது அவசியம். அ அந்த நிலைமையை நாம் எட்டவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்திருக்கு. சரிங்களா? அதுக்கு ரீசென்ட் எக்ஸாம்பிளா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ரீசென்ட்டா ஏற்றுமதி செய்யப்பட்ட அ பல நாடுகள் வந்து இந்தியா கிட்ட இருந்து ஸோ நெறைய வேளாண் பொருட்கள அந்த இம்போர்ட் பண்றாங்க. சரியா? அதுல வந்து சில குறைபாடுகள அந்த நாடுகள் வந்து கண்டறிந்து, அத வந்து திருப்பி அனுப்பிட்டதா வந்து ஒரு டேட்டா இங்க குடுத்துருக்காங்க. சரிங்களா? அதான் இங்க குடுத்துருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, அ அண்மையில் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மாம்பழங்களை ஜப்பான் நிராகரித்து திருப்பி அனுப்பியிருக்கிறது. ஸோ இது வந்து அ எங்க மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நம்ம தரமான பொருட்கள வந்து தயாரிக்கல. இன்னொன்னு நம்ம ஏற்றுமதி பண்ணும்போது ஆ அந்த விஷயங்கள வந்து நம்ம வந்து வேலிடேட் பண்றோமா? ஒரு சில ஐ மீன் முறையாக வந்து அ அத வந்து கண்காணிக்கிறோமா? அப்படின்னு கேட்டா ஒரு கொஸ்டின் மார்க் எழுது. சரிங்களா? ஸோ, இதனால அங்க ஜப்பான்லேருந்து அந்த மாம்பழங்கள வந்து திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அதேமாரி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியான பச்சை மிளகாய் சீனாவில் நிராகரிக்கப்பட்டது.
ஸோ அப்படின்ற நியூஸும் இங்க குடுத்துருக்காங்க டேட்டாவும். சரியா? ஸோ இதே மாரி 2024லயும் இந்த மாரி நடந்திருக்கு. புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய எத்திலின் ஆக்சைடு இருப்பதாக 5 நாடுகள் இந்தியாவில் இறக்குமதி செய்யப்பட்ட நறுமண மசாலா பொருட்களை தடை செய்யணும். ஸோ இந்த மாரி சென்ட் எல்லாம் கூட அவங்க வந்து தடை பண்ணியிருக்காங்க. டியூ டூ ஒரு கெமிக்கல் எக்ஸீட் கெமிக்கல் கலந்திருக்கிறதுனால. சரியா? ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது, நம்ம உற்பத்தி செய்யறது மட்டும் நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டா நம்ம பார்க்கக்கூடாது. அத எந்த தரத்தில நம்ம உற்பத்தி செய்றோம், அதே மாரி அது ஆ அது எந்த இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், ஒரு விவசாய பொருட்களா இருக்கட்டும், ஒரு கெமிக்கல் இதுவா இருக்கட்டும், இல்லையா? ஸோ எதுவா இருந்தாலும் நம்ம உள்நாட்ல உற்பத்தி செய்யப்பட்டு, அதாவது தரமா வந்து நம்ம ஒரு நச்சு இல்லாம ஒரு தரமா வந்து பண்ணணும் அப்படின்றது தான் இவங்க வலியுறுத்துறாங்க. சரியா? ஸோ எங்க அந்த மிஸ்டேக் இருக்கு அப்படின்றத பார்த்து சரி பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கல்ல வலியுறுத்துறாங்க. ஓகே. சரி. ஆ ஸோ நேத்து நாடாளுமன்றத்தில இந்த தேர்வு முறைகேடுகள் மசோதா நேத்து தாக்கல் பண்ணாங்க இல்லையா? ஸோ அத பத்தி ஃபுல்லா விவாதம் அ நடந்துச்சு. ஸோ அதான் சொல்றாங்க. இவ்ளோ இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறமா தான் வந்து நீங்க வந்து இவ்ளோ சட்ட விதிகள வந்து கடுமையாக்குவீங்களா? அப்படின்றது தான் இங்க எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அதே மாரி வந்து அமித்ஷா, பிரதமர் எல்லாரையும் வந்து ஒரு குற்றச்சாட்டுல சொல்லியிருக்காங்க. இது இவ்ளோ பெரிய இஷ்யூவா இருக்கு. இதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு விளக்கமோ, ஒரு சரியான ஒரு பாதையோ இல்ல போட்டுக் குடுக்கல அப்படின்றத இங்க மீன் பண்றாங்க. ஓகே. அது நமக்கு தேவையில்ல. சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, அரசு பேருந்துகளில் கைபேசி பயன்பாட்டுக்கு புதிய கட்டுப்பாடுகள். ஸோ அரசு பேருந்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இனிமே ஸ்பீக்கர் போட்டு இந்த பாட்டு கேட்கிறதோ, இல்ல ஃபோன் பேசுறதோ வந்து ஸ்பீக்கர்ல லைக் வெறும நார்மலா வந்து ஸ்பீக்கர்ல போட்டு பேச முடியாது. சரிங்களா? ஸோ உங்களுக்குன்னு சில பேச்சு நீங்க பேசணும், நீங்க ஏதாச்சும் பேசணும்னா, லைக் நார்மலா நீங்க பேசிக்கலாம். அப்படி இல்லன்னா இயர்ஃபோன்ஸ் நீங்க பாட்டு கேட்குறீங்கன்னா, இயர்ஃபோன்ஸ் வச்சு நீங்க கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ நார்மலா இந்த ஸ்பீக்கர்லலாம் சிலர் போட்டு கேட்பாங்க. சிலர் வந்து இந்த மெட்ரோலலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர் வச்சு பாட்டு போட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படின்றது இந்த அரசு பேருந்துகள்லயும் வந்து இப்போ அ உத்தரவிட்டிருக்காங்க தமிழக அரசு. ஸோ அதான் போக்குவரத்து துறை வந்து ஒரு புதிய வழிகாட்டுதல்கள இங்க குடுத்துருக்காங்க. சரியா? ஓகே. சரி. அடுத்து வந்தோம்னா, ஸோ வேற எதுவும் பெருசா செய்திகள் இல்ல. இந்த நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஷர்மிளாவுக்கு வரலாற்று தங்கம். அப்புறம் சர்வேஷ் அப்படின்ற ஒரு அ அவருக்கும் வந்து சாதனை வெள்ளி அப்படின்றத இங்க குடுத்துருக்காங்க. ஆ ஸோ பாரா தடகளத்தில பார்த்தீங்கன்னா இந்த ஆடவர் உயரம் தாண்டுதல். ஓகே. அதேபோல் ஆடவர் உயரம் தாண்டுதலில் இந்தியாவுக்கான காமன்வெல்த் வெள்ளிப் பதக்கம் வென்ற முதல் வீரராக சர்வேஷ் வந்து இருக்காரு. ஓகே. சர்வேஷ் அனில் குஷாரே அப்படின்றவர் தான். சரி அதே மாரி பளு தூக்குதல்ல ஒரு 6வது பதக்கமா நமக்கு வந்து வெண் அ வெள்ளிப் பதக்கம் நேத்து கிடைச்சிருக்கு. எ என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா 79 கிலோ ஆ இதுவுல சரிங்களா? 79 கிலோ பிரிவுல நமக்கு ஒரு வெள்ளிப் பதக்கம் கிடைச்சிருக்கு. ஓகே. சரி. ஸோ நெக்ஸ்ட் வந்தோம்னா அ ஆ அவ்வளோதான் எனக்கு இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். தேங்க் யூ.